பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கேண்டில் எப்படி இருக்கணும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் நடக்கும், இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் நடக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே கேண்டில் சொல்லுவாங்க. தட் இஸ் பியரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் பியரிஷ் என்கல்ஃபிங்? ஒரு ப்ரைஸ் இன்னொரு ப்ரைஸை விழுங்குது, அவ்வளோதான். அப்போது ஒரு இது ப்ரைஸில் இங்கே 2 கேண்டில் இருக்குன்னு பார்க்குறோமா, இது ஒரு 5 மினிட் கேண்டில், இது ஒரு 5 மினிட் கேண்டில்னா 10 மினிட்ல இந்த கேண்டில் பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? லிட்ரலி ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கும். எதனால் சொல்கிறேன்? அப்போது இதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. நான் இதனால தான் பேர் வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள். இதில் பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தா வேலை முடிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே எத்தனை % பையர்ஸ் இருக்காங்க, எத்தனை % செல்லர் இருக்காங்கன்னு பார்க்கணும். சிம்பிள். இதே கேண்டில் நான் சும்மா ஜஸ்ட் இங்கே வரைகிறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே கேண்டில் ஜஸ்ட் இங்கே வரைகிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு கேண்டில். இப்போ ரெண்டாவது கேண்டில் என்ன இருக்குது? இங்கே ஓப்பன் ஆகி அகைன் கீழே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? இங்கே ஓப்பன் ஆகிறப்போ ப்ரைஸ் கீழே இறங்குது இல்லையா? அப்போ கீழே இறங்க 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 என்ன ஆகும்? ஒரு விக்கு ஃபார்ம் ஆகும். அகைன் ப்ரைஸ் இந்த ஓப்பனை விட கீழே இறங்கிருச்சு. அப்போ ஓப்பனை விட கீழே இறங்கிருச்சுன்னா அகைன் கீழே தானே பாடி வரும். இது ஓப்பன், அகைன் இது க்ளோஸ். சிம்பிள். இப்போ பார்க்க என்ன இருக்குது? 100% செல்லர்ஸ். இங்கேருந்து இது வரைக்குமே செல்லர் தான். திஸ் இஸ் ஹை, திஸ் இஸ் ஓப்பன், திஸ் இஸ் க்ளோஸ் அண்ட் திஸ் இஸ் லோ. இப்போது இதுக்கு பேர் வைக்கிறது முக்கியமாக, ஒரே கேண்டிலாக பார்க்குறப்போ இது எப்படி இருக்குது நமக்கு? அகெயின் ஒரு செல்லர் கேண்டில். ஸோ மார்க்கெட்டில் ஏன் பேர் வைக்கக்கூடாதுன்னா இந்த ரீசனுக்காக தான் நான் பேர் வைக்கக்கூடாது. இதை விட பேர் வைக்கக்கூடாதுன்றதுக்கு நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும் இல்லையா? ஒரு எத்தனை % பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்ன்னு தெரியும். அண்ட் இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஹேமர்னு சொல்லுவீங்களா? திஸ் இஸ் 100% பையர். கரெக்டாக? ஓப்பன் க்ளோஸ். இந்த கேண்டிலும் 100% பையர். கரெக்டாக? சரி. ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ, இதுவும் 100% பையர். ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ, இது அப்போ இதுவும் 100% பையர். இது அப்போது இதுவும் 100% பையர் தானே? ஓப்பன் ஆகி க்ளோஸாக இருக்குது. பட் இவங்களுக்குலாம் ஏன் பேர் வைக்கல? அப்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் குப்பம் சுப்பான்னு வைக்க வேண்டியதானே? இவங்களுக்கு ஹேமர்னு வச்சுட்டிங்க, இதுக்கு கொரடா, திருப்புளி, ஸ்க்ரூ டிரைவர்னு ஏதாவது வைக்க வேண்டியதானே? அப்போது இதில் 100% பையர் இல்லைன்னு அர்த்தமா? அப்போது இதை நம்ம எப்படி திங்க் பண்ணுறது? கீழே மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். கேண்டலுக்கு நேம்லாம் தேவை கிடையாது. உள்ள ஹூ ஆர் தே இன்சைட்? பையர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா? பையர்ஸ் எத்தனை % இருக்காங்க, ப்ளஸ் ப்ரைஸ் எங்கே முடிஞ்சிருக்கு, டாமினேட் ஆகிருக்கா? இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கேண்டில் பற்றி கிடையாது. இந்த கேண்டில் வந்ததுனால பை எடுக்கணும், இந்த கேண்டில் வந்ததுனால செல் எடுக்கணும் அப்படின்னு கேண்டிலை வச்சு மார்க்கெட்டே ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க.